வருகின்றிருக்கக்கூடிய பத்திரிகை துறை நண்பர்களுக்கு உங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து நீங்கள் அளித்து வருகின்ற ஆதரவுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ஏன்னா ஆவின் நிறுவனத்தை பொறுத்தவரையில் சாதாரண ஏழை எளிய விவசாய பெருங்குடி மக்கள் அவர்கள் உற்பத்தி செய்கின்ற பாலுக்கு தரமான விலை கிடைக்க வேண்டும். அதுபோன்று அவற்றை பாலாகவும் பால் உபபொருட்களாகவும் மாற்றி நம்முடைய பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் தரமான பால் கிடைக்கின்ற பணியையும் ஆவின் செய்து வருகிறது. எனவே அந்த நிலையில் உங்களை போன்றவருடைய ஒத்துழைப்பு என்பது மிக தேவையான ஒன்றாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சியில் பால்வளத்துறை இன்றைக்கு ஒரு வளமாகும் பால்வளத்துறை என்று சொல்லுகின்ற அளவிற்கு உயர்ந்து கொண்டிருக்கிறது. நான் பல்வேறு பத்திரிகையாளர் சந்திப்புகளில் இந்த துறை ஆற்றி வருகின்ற சாதனைகளை நான் கூறி வருகின்றேன். இன்றைக்கு இந்த நிகழ்வை பொறுத்தவரையில் இங்கு நம்முடைய மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் சமீபத்தில் வருகை இருந்தபோது ஒரு 2002 மெட்ரிக் டன் அளவிற்கு நாள் ஒன்றிற்கு இந்த பன்னீர் உற்பத்தி செய்கின்ற ஒரு தொழிற்சாலையை திறந்து வைத்தார்கள். அதைத் தொடர்ந்து அந்த உற்பத்தி மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. கோயம்புத்தூர் மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளுக்கு இங்கிருந்து அந்த பன்னீர் அனுப்பப்பட்டு வருகிறது. அதேபோன்று இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த பகுதியிலேயே பன்னீரை வைத்து உணவுப் பொருட்கள் தயாரித்து ஒரு அவுட்லெட் தொடங்க வேண்டும் என்ற கோரிக்கை இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டு ஒரு பன்னீர் அவுட்லெட் தொடங்கி இருக்கிறோம். இந்த இடத்தை பொறுத்தவரையில் எப்போதுமே பால், இவருடைய பாலுடைய உபப்பொருட்கள், இப்போது பன்னீர் போன்றவை தங்கு தடையின்றி எப்போதும் கிடைப்பதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்தோம். தம்பி, நான் இதை திரும்ப பேசினேன். ஆனால் திரும்ப பேச வேண்டிய விஷயந்தான். இது ஆவினுக்கு வேண்டி இல்லைன்னாலும் ஒரு விழிப்புணர்வுக்காக நான் அமைச்சர் என்பதை விட்டுருவோம். ஒரு பொறுப்புள்ள குடிமகன் என்ற முறையில் நான் சொல்லுகிறேன். இந்த செறிவூட்டப்பட்டது, இந்த ரொம்ப அதிக கொழுப்பு சேர்த்தெல்லாம் வாங்க வேண்டிய தேவை நமக்கு இல்லை. ஏன்னா நமக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய பாலின் அளவு 3.5 to 4% ஃபேட்டும் ஒரு 8% புரதமும் இருந்தால் சாதாரண நம்ம தமிழ்நாட்டில் கூடிய மாடுகளில் கிடைக்கக்கூடிய பாலினுடைய தன்மை தான். இதை கருத்தில் கொண்டு தான் டிலைட் பால் நான் சென்ற முறை பொறுப்பேற்ற நேரத்தில் நாங்கள் அறிமுகம் செய்தோம். உங்களுக்கு தெரிய பலர் விமர்சனம் பண்ணார்கள். ஆனால் இன்றைக்கு பெரிய அளவில் சேல் போயிட்டுருக்கு. அதில் அந்த பாலை நோக்கி மக்கள் போகிறது அவங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் எல்லாவற்றுக்கும் நல்லது என்று நான் கருதுகின்றேன். நல்லது, டிலைட் நோக்கி போகிறது நல்லது. நீங்கள் அடிஷ்னலாக கூட்ட இந்த நெய் சேர்த்தது அல்லது கொழுப்பு சேர்த்து இல்லைன்னா புரதம் சேர்த்ததுக்கு வேண்டி போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதில் அந்த பால் மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தரத்தில் உள்ள பால் குறைந்தபட்சம் லிட்டருக்கு 15 ரூபாய். நீங்கள் கூடுதல் கொடுத்தா வேறு எந்த கம்பெனிலையும் வாங்க முடியாது. இது அவ்வளவு தரமாக அவ்வளவு குறைந்த விலையில் நம்ம கொடுக்கும். இது ஆவினால் மட்டும்தான் கொடுக்க முடியும், வேறு யாராலையும் கொடுக்கவும் முடியாது. ரொம்ப 15 ரூபாய்ட்ட கம்மி லிட்டர் இருக்குது டிலைட் பால். ஒருவேளை ஒரு சில ஏஜென்ட்டுகளுக்கு இந்த பழுது உள்ள பாக்கெட்லாம் மாற்றி தர மாட்டேங்கிறாங்க, நெட்வொர்க்கு பிழை இருக்கிறது சார். ஒரு நாள் 35 லட்சம் லிட்டர் பால் கையாளுகின்ற ஒரு நிறுவனம். சின்ன குறை எங்கேயா இருந்திருக்கு. ஆனால் எங்கள் நோட்டீஸ்க்கு வந்தால் நாங்கள் உடன் நடவடிக்கை எடுப்போம். ஏற்கனவே நான் சென்ற முறை அமைச்சர் பொறுப்பேற்ற உடனே வாட்ஸ்அப் குரூப்பு பலதும் தொடங்கி கம்ப்ளைண்ட் செல்லில் நாங்கள் ஃபார்ம் பண்ணி நீட்டாக அதை டீல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் வாரது ரொம்ப குறைஞ்சிருக்கு. அப்படி இருந்தால் எங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்து நாங்கள் உடனே அதை சரி செய்யலாம். இல்லை தம்பி, நாங்கள் இப்போ 40 லட்சம் டார்கெட் கொடுத்துருக்கோம். ஓரிரு மாதங்களில் 40 லட்சத்தை அடைவோம். பிரைவேட் கம்பெனிஸ் நிறைய பால் விலையை உடனுக்குடன் ஏற்றிட்டே இருக்காங்க. அதுக்கு ஏதாவது நீங்கள் கமிட்டி அமைச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்? தம்பி, அதான் நீங்கள் இப்போ ப்ரைஸ் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் நம்மகிட்ட இல்லை. ஆனால்
அது ஒரு சீசனில் அவங்க கூட்டி கொடுப்பாங்க, அடுத்த சீசனில் கீழே போயிடுவாங்க. அது நியாயமான விலையை விவசாய பெருங்குடி மக்களுக்கு கொடுக்கும். அதனால தான் விவசாய பெருங்குடி மக்கள்கிட்ட நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றோம். அது நாங்கள் ஆவினில் வரணும். ஏன்னா ஆண்டு முழுவதும் சீரான விலை என்பது ஆவின் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கு. ஆவினாலேயே எல்லாரோட மக்களுடைய பால் தேவையை வந்து பூர்த்தி செய்ய முடியாது. அது பிரைவேட் அப்படி நீங்கள் சொல்லுதியா? கண்டிப்பாக நம்ம பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்து சப்போர்ட்டும் தேவைதான், பட் அதோட விலையை நிர்ணயம் பண்ணுறது தமிழக அரசு கண்ட்ரோலில் இருக்கணும். நீங்கள் அப்படி இப்போ எந்த கவர்மெண்ட்லையும் கண்ட்ரோல் பண்ண மாற்றி ஒன்றிய அரசே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது அவங்களுடைய ரைட்ஸு. அவங்க ஒரு ப்ராடக்ட்டை வைக்காங்க, அந்த ப்ராடக்ட் விலை ஃபிக்ஸ் பண்ணது அவங்களுடைய ரைட்டு. அதை போய் இந்த இப்படி தான் வைக்கணும்ல சட்டம் நமக்கு இந்தியாவில் அப்படி தெரியும். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்க எல்லாருக்கும் ஏன் வந்து ஆவினே சப்ளை வாங்க முடியும். நீங்கள் பேரிடர்கள் வருது எல்லோரும் ஓடிதான் நாங்கள் தான் நின்று சப்ளை பண்ணுறோம். சென்னை பேருந்து வந்த நேரத்தில் யார் பால் சப்ளை பண்ணுறோம்? தூத்துக்குடி தண்ணியில் முதல் நேரத்தில் நாங்கள் யார் பண்ணாங்க? நாங்கள் ஓகே தான் சார். விலை நிர்ணயம் தான் சொல்கிறேன். தக்காளி விலை வெங்காய விலை ஏறும்போது தான் நிறைய ஏற்பாடுகள் செய்யலாம் சார். சீராகும். அதுக்கு தான் நாங்கள் வந்து கரெக்ட் விலையை கொடுத்துருக்கோம். ஆவின் வந்து மார்க்கெட்டு விலையை உயர்த்தலை. அப்போ அவங்களுக்கு எப்போவுமே ஆவின் விலை நிரந்தரமாக இருக்குது. அந்த விலைக்கு அவங்க வாங்க முடியல. நன்றி தம்பி. நிதி ஆயோக்கு டெல்லி முதல்வர் போறாரு. மாண்பு முதல்வர்கள் நேற்றைய தினம் மிக தெளிவாக தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். தமிழ்நாட்டிற்கான உரிமைகளை நான் நிச்சயமாக வலுவான குரலில் பேசி பெற்றுத் தருவேன் என்று. அதைத்தான் நம்முடைய முதல்வர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார். தமிழ்நாட்டின் நலன் எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் எதற்காகவும் சமரசம் செய்யப்படாது. கடந்த ஆட்சி காலங்களில் ஏற்பட்ட நிலைமை நமக்கு இருக்காது என்பதை திரும்ப திரும்ப நம்முடைய மாண்பு முதல்வர்கள் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். எனவே நல்லது நடக்கும்.